ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது முக்கியமான 3 விஷயம்: பேஷன்சி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், டெக்னிக்கல் அனாலிசிஸ். நம்ம கேபிட்டலை ரொம்ப சேவ் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கு எமோஷ்னலாக நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. பொறுமையாக ரொம்ப நிதானமாக நம்ம ட்ரேட் பண்ண போகிறதில்ல. நம்ம கேபிட்டலை லூஸ் பண்ணக்கூடாது. கேபிட்டல் ஒரே நாளில் நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களால் ட்ரேட் எடுக்கவே முடியாது. ஸோ முக்கியமான விஷயம் உங்களோட கேபிட்டலை சேவ் பண்ணுறது தான். நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறீங்க, லாஸ் எடுக்கிறீங்க, இந்த 2 விஷயம் கிடையாது. ப்ராஃபிட்டே எடுக்கலனாலும் பரவாயில்ல, லாஸ் ஆகாமல் நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டு வரதே ஃபஸ்ட்டு உங்கள் கேபிட்டலை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அது நமக்கு ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். நம்ம கேபிட்டல் அமௌண்ட் இல்லாமல் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம அதுக்காக பொறுமையாக இருக்கணும். எடுத்தோடனே நம்ம என்ட்ரிஸ் போடுறது அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், நம்ம இத்தனை ட்ரேட் தான் எடுக்க போகிறோன்றதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும். இத்தனை ட்ரேட் எடுத்தால் எவ்வளோ ப்ராஃபிட் வரும், எவ்வளோ லாஸ் வரும், இதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ண முடியுன்றதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சு தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். டெக்னிக்கல் அனாலிசிஸ், நம்ம எப்போ என்ட்ரி ஆகிறோம், எப்போ எக்ஸிட் ஆகணும் அப்படின்ற விஷயம் தெரியணும். டார்கெட் எங்கன்றது தெரியணும். ஸோ இந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு நீங்கள் உங்களால் முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரும்போது தான் நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸில் நிறைய லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு ப்ராப்பராக நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக வருது அப்படின்னதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த 3 விஷயத்துக்கும் நீங்கள் அடாப்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் லைவ் ட்ரேடிங்க்கே வர மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ.